2 நாள் கழித்து இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, பொண்ணு வீட்டுக்கு. பொண்ணை பார்க்குறாங்க, வீட்டையெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த அம்மா மனசில் பட்டுன்னு ஒரு யோசனை தோணுது, நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை கேட்டால் என்னன்னு. ஏன்னா பையனுக்கும் கல்யாண வயசு தான். அப்போ இந்த அம்மா உள்ளதபடி சொல்கிறாங்க, என் பையனுக்கு இந்த பொண்ணை கொடுங்கம்மான்னு. அப்போ இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த உடனே மாணிக்கத்தோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா பையனுக்கு கல்யாண வயசுமா, பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க, பிள்ளைங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுங்கம்மா, ஆனால் பையனுக்கு கல்யாண வயசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும், நம்ம வேலை செய்யும்போது கூட இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு என் பொண்ணை கொடுத்து நல்லா பார்த்து வைக்கிறீங்க, நல்லா குடும்பம்னு சொன்னாங்கம்மா. நான் எப்படியே டைரெக்டாக உங்களை கேட்குறது, அதனால தாம்மா ரொம்ப சங்கடப்பட்டு இப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமான்றாங்க. சரி நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, சரிம்மா நான் பையனையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வரேம்மா, வந்து எல்லாம் பேசி முடிச்சுக்கலான்ட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமான்னு. இல்லைப்பா, கல்யாண வயசில் தவற விட்டால் அப்புறம் தங்கச்சிங்கெல்லாம் பெருசானா அப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் நின்று போயிடும்ப்பா. இப்போ தான்ப்பா சரியான வயசு, இப்போ கல்யாணம் பண்ணால் தான்ப்பா முடியும். அப்புறம் தங்கச்சிங்களை நீ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கல்யாணமெல்லாம் முடியும் போது உனக்கு ரொம்ப வயசாயிரும், உனக்கு கல்யாணம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அம்மா சொல்லி சமாதானப்படுத்தி போய் அந்த பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்துக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து கல்யாண தேதி சொல்லி கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த அம்மா. கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஒரே குடித்தனமாக தான் இருக்காங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும், உனக்கு வேறு வீடு பார்த்து வைக்கிறேன்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்படியா இருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேம்மா, நான் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான். சரின்னு அந்த அம்மா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கி அந்த பக்கம் போகாமல் மாதிரி அவங்களுக்கு ஒரு பந்தோபஸ்து பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி சந்தோஷமாக அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இந்த மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்களும் அந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க. நல்ல பணிவாகவும் அத்தைக்கு மரியாதை கொடுக்கறது, அந்த குழந்தைங்க நல்லா கவனமாக பார்த்துக்கிறது. அப்போ இந்த மாணிக்கம் சொல்கிறாப்புல, சரி அந்த அம்மா ஏன் தனியாக இருக்காங்க, அந்த அம்மாவும் இங்கேயே நம்ம கூடயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு. சரின்னு அவங்களும் கூடவே வந்திருக்காங்க. எல்லாம் மாணிக்கம் ஆஃபீஸ் போனது, இவங்க தோட்டத்தை வேலை பார்க்குறது, காய்கறி கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது, அப்படி இவங்களுக்கு முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. நாள் அப்படியே ஓடுது. ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இவங்க அப்பாவுக்கு இந்த 5 குழந்தைங்களும் பிறந்துடுது. தங்கச்சிங்களையும் ஒன்றா பொண்ணுங்க பெருசாக ஒவ்வொன்றா நல்ல நல்ல இடம் பார்த்து கடன் உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த 3 தங்கச்சிங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 4ஆவது தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்னால் முடியாது, நான் எங்கேயோ போகலைன்னு சொல்கிறான். ஆனால் அவளோட சூழ்நிலையும் அந்த மாதிரி தான், அதுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிறதில்ல. இந்த மாதிரி இவங்க குடும்பம்.